ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கோமதி அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லேருந்து கால் வந்ததும் பிரச்சனைன்னு சொன்ன உடனே, அவங்க சரி நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கெல்லாம் ரெடி ஆயின்னு இருக்காங்க. அப்போ ராகவன் ராஜலட்சுமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நீங்கள் சந்தோஷமாக வந்தீங்க, நாங்கள் சந்தோஷமாக அமுச்சு வைக்கலான்னா, இப்போ பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி கோமதி அம்மா பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் பஸ் பிடிச்சி போயிடுறோம் அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, நானும் வரேன் கார் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குப்பா தம்பி, நாங்கள் பஸ்லேயே போயிடுறோம் விடுங்க அப்படின்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சுரேஷ் கூட கார்லேயே போயிடுங்க அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, சரி அவர் சுரேஷ் தம்பி ஒன்ட்டியை மட்டும் வராரு, எதுக்கு ரிஸ்க்குன்னு தான் பார்த்தோம் அப்படின்றாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு சுரேஷ் ஒன்ட்டியை வர்றது தானே உங்களுக்கு பிரச்சனை, மலரை கூட கூப்பிட்டு போங்க, சுரேஷும் மலரும் வந்துடுவாங்க அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ அக்கா அமைதியாக இருங்க அப்படின்றாங்க. சுரேஷும் வேண்டாம் நானே போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, ஏய் சுரேஷ் மலரு கூட வரட்டும் கூப்பிட்டு போடா அப்படின்றாங்க. பாக்கியராஜும் மதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன் மதி உனக்கு இப்போ காலேஜ் லீவு தானே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரி சுரேஷ் கூட போயிட்டு வா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க பாக்கியராஜும். மதி பார்த்தீங்கன்னா சரின்றாங்க. சுரேஷும் சரி ஓகே அப்படின்றாங்க. கோமதி அம்மா பார்த்தீங்கன்னா, சரி எல்லாருக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மலரை பார்த்து மலர்கிட்ட போயிட்டு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ எப்பயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சி இது நல்லா இருமா அப்படின்றாங்க. பாக்யராஜும் பார்த்தீங்கன்னா, நீயும் ரொம்ப தங்கமான பையன், எங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கினப்பா, மலரை நல்லா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்றாங்க. ராகவனும் ராஜலக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வரோன்றாங்க. சரி நீங்கள் ராகவன் கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட தங்கச்சி வீட்டுக்கு போயிடக்கூடாது, எங்களோட வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க கோமதி. கண்டிப்பாக வரங்கம்மா உங்கள் வீட்டுக்கு அப்படின்றாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா, மதியை கூப்பிட்டுக்கின்னு ரூம்குள்ளே போகிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு அவர் கூட போகவே இப்போ விருப்பம் இல்ல, நீங்கள் தான் என்னை கோத்து விட்டுட்டீங்க அப்படின்றாங்க. இல்லை கல்யாணம் ஆனதுலேருந்து நீயும் சுரேஷும் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கீங்க, இப்படியாச்சும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு விட்டு பேசிப்பீங்க இல்லையா, அதனால தான் மதி சொன்னேன், தப்பாக எடுத்துக்காத அப்படின்றாங்க. சரி விடுங்கக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்புறாங்க. அங்கே கிளம்பி வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கோமதியோட வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க வீட்டு முன்னாடி அவங்க அண்ணா பிரச்சனை பண்ண ரெடியாக நிற்கிறாங்க. கோமதியோட அம்மா பார்த்தீங்கன்னா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக கிட்ட கேட்குறாங்க. தெரியல அத்தை அப்படின்றாங்க. அதுக்கு கோமதியோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, ஓ நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யார் என்னன்ட்டு அப்படின்றாங்க. அவங்க இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் கோமதி கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க நீ, எங்கள் அண்ணனை இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை ஆரம்பித்த உடனே பாண்டியனும் வந்துடுறாங்க. எங்கடா கூப்பிட்டு போனேன், எதுக்குடா கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜியோட வீட்டுக்கார கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஞாபகம் வருது சுரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, கதிரை நம்ம சென்னையில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அப்போ பாண்டியனை கூப்பிட்டு போயிட்டு, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏற்கனவே உங்கள் பையனை நான் சென்னையில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற விஷயத்த நினச்சி நீங்கள் ஷாக் ஆகாதீங்க அப்படின்றாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மதியம் இருக்காங்க. சுரேஷ் பாண்டியன் கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கதிரை சென்னையில் நான் பார்த்தேன், ஒரு பிரச்சனையில் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அப்போ சொன்னார் எங்கள் மாமாவுக்கு கேன்சரு, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியாது அது உங்கள் பையன் கதிருன்னு சொல்லிட்டு தான், இங்கே வந்து பார்த்த பின்னாடி தான் எனக்கு தெரியும். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இது பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. அவங்க அப்போ பார்த்தீங்கன்னா, கதிருக்கும் அவங்க மாமாவுக்கு மட்டும்தான் தெரியும் போல் இந்த விஷயம், வேறு யாருக்கும் தெரியாது. அதனால தான் அவங்க யாருக்கும் சொல்லாமல் கதிர் அவங்க மாமாவை கூப்பிட்டு போயிருக்காங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ கூட அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிக்கணும்னு பாருங்கள். இப்போ கூட அவங்க சொல்லியிருக்கலாம், அந்த வயசான பாட்டி இருக்காங்களே அவங்க யார் அப்படின்றாங்க. என்னோட அத்தை தான் அப்படின்றாங்க. சரி விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லிட்டு கூட கதிரோட மாமா விஷயத்த சொல்லாமல் மறைச்சிருக்கலாம்ல, கதிர்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ வீட்டில் யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லி. அதனால தான் கதிர் மறைச்சிருப்பாரு. இப்போ நான் அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு விடுங்க, உங்களால் அது மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, உண்மையாவா அப்படின்றாங்க பாண்டியனும். ஆமாம், அதனால தான் கதிர் அவங்க மாமாவை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா சக்திவேல் கதிரோட சட்டையை பிடிச்சிக்கின்னு அடிக்கிற மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. கதிரோட அண்ணாவும் பார்த்தீங்கன்னா, விடுடா விடுடா எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னபோது, ஏன் எங்கள் அண்ணனை என்னடா பண்ணி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் மேலே தான் கோவமா இருக்காங்க. இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா வந்து சக்திவேலை திட்டுறாங்க. என் பையன் எங்கே கூட்டின்னு போனான்னு தான் உனக்கு பிரச்சனையா, இல்லை உங்கள் அண்ணாவை கூப்பிட்டு போனது பிரச்சனையா, அவருக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்கிறாருல்ல, உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு பாண்டியன்.
சரி போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷும் மதியம் பார்த்தீங்கன்னா குளிக்க போறாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட பேச வராங்க. "ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வீட்ல யாருக்கிட்டயும் இத பத்தி நீங்க சொல்லாதீங்க" அப்படின்றாங்க. சரி இல்ல உங்க அப்பாவுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா அவரு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாருன்ற நம்பிக்கை தான். சொல்றதா இருந்தா அவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்கும்போதே சொல்லியிருப்பாருல்ல. அவரு சொல்ல மாட்டாரு அப்படின்றாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே நீங்க குளிச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "சரி நாங்க கிளம்புறோம்" அப்படின்றாங்க. அப்போ பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "என்ன உடனே கிளம்புறீங்க?" அப்படின்றாங்க. கதிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, "ஒரு 2, 3 நாள் இருந்துட்டு போவீங்கன்னு பார்த்தோம். உடனே கிளம்புறீங்க" அப்படின்னாங்க. "இல்ல நாங்க போயிட்டு இன்னொரு டைம் வரோம்" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. சுரேஷும் மதியும் பார்த்தீங்கன்னா, கிளம்ப நிக்கிறாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, அரசி கிட்ட "என்னோட பேக்க எடுத்துட்டு வா" அப்படின்றாங்க. அப்ப அவரு கொஞ்சம் காசு எடுத்துட்டு, "நீங்க இங்கேயே தங்கி இருந்திருந்தா, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருப்பேன். விருந்தாவது வச்சிருப்பேன். நீங்க உடனே கிளம்புறீங்க. சரி இந்த காச வாங்கிட்டு போய் உங்களுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க" அப்படின்றாங்க. இல்ல வேண்டான்றாங்க மதியம். அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க" அப்படின்றாங்க. சுரேஷும் மதியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நின்று அந்த காச வாங்கிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. சுரேஷும் மதியம் ரிட்டர்ன் திரும்பி போம்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் பேசிப்பாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.